பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் மீண்டுமாக நம்ம ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் இன்னும் அநேக சத்தியங்களை நாம் கேட்கப் போகிறோம். இன்றைக்கு நம்ம 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரையும் அந்த பெண் மகாரூபவதியும் புருஷன் அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தண்ணீர் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளை எதிர்கொண்டு ஓடி, என் குடத்தில் இருக்கிற தண்ணீர், உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவன், குடியும் என ஆண்டவரே, நான் சீக்கிரமாய் என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறுக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தார். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டங்களுக்கும் குடித்து தீர் மட்டும் அவைகளுக்கு கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தன்னுடைய தண்ணீர் தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துருவண்டியில் ஓடி அவருடைய ஓட்டங்களுக்கெல்லாம் கொண்டு வார்த்தாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் நம்ம ஏராளமான சத்தியத்தை நாம் கேட்டோம். இன்றைக்கி ரெபேக்காளுடைய குணாதிசயங்கள் என்கிற தலைப்பில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் ரெபேக்காள் என்றால் என்ன என்று அதையும் நம்ம தியானிக்க போகிறோம். ரெபேக்காளுடைய குணாதிசயங்களை 16ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, அந்த பெண் மகா ரூபவதியுமாக இருந்தாள். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் மகா ரூபவதியாக இருந்தாள். கர்த்தர் மனிதனை படிக்கும்போது தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபமாக தான் ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்தார். என்றைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனானோ அந்த ரூபத்தையும் சாயலையும் இழந்தான். அதற்கு பின் தன் சாயலின்படி தன் ரூபத்தின்படி தான் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பு பிந்தின ஆதமாக இயேசு கிறிஸ்து அந்த இழந்து போன ரூபத்தையும் சாயலையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கல்வாரி கடந்து வந்து தேவ சாயலாய் மாறி என்று நாம் பாடின வண்ணமாக புதிய காலத்தில் மறுரூபம் என்கிற அனுபவத்திற்குள்ளாக மீண்டும் அவர் ரூபமாய் அவர் சாயலாய் நம்மை உருவாக்குவதற்காக இயேசு 2ஆம் ஆதாமாகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார். மகாரூபவதி அப்படின்னா பழுதற்றவள் என்ற அர்த்தம், பழுது இல்லாதவள். இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா 5 பலிகளை செலுத்தினாலும் அந்த பலிகளில் எந்த பழுது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஊன் இருக்கக்கூடாது, குருடு இருக்கக்கூடாது, செவிடு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் வந்து அந்த பழுதற்ற பலிகளை செலுத்தும். அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்காக பழுதற்ற பலியானார். ஆக ஈசாக்குக்கு ரெபேக்காள் மனைவியாக அந்தஸ்து, அவள் மகா ரூபவதியாய் இருந்ததை போல் நாமும் தேவனுடைய மனவாட்டி ஆகணும்னா பழுதற்றவளாக நாம் இருக்க நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒப்புடுக்க வேண்டும். நீங்கள் இந்த வசனத்தில் எங்கே வாசிக்கலன்னா, எஸ்தர் எழுதின புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை வாசிங்க. எஸ்தருடைய புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவருடைய ஊழியக்காரன் அவனை நோக்கி, நல்ல கவனிங்க. இப்போ ராஜாங்க என்ன சொன்னால், ரூபவதியாக இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா நம்முடைய ராஜ்யத்தின் அது இருக்கிற நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரர் யாரெல்லாம் ரூபவதின்னு விசாரிப்புக்காரரை வைத்து
இவைகள் ரூபவதிகளாக இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து கன்னி மாடத்திற்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஸ்திரீகள் காவல் பண்ணுகிற ராஜாவினுடைய பிரதானியாகிய ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய சுத்திகரிப்புகள் வேண்டியவைகள் கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்ன அச்சாலை வளர்த்தார். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் அந்த பெண் எந்த பெண் எஸ்தரை ரூபவதியும் சௌந்தரிய உடையமளமாக இருந்தார். ஒரு அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாம் தெரியும். ராஜாவுடைய மனைவி கர்வம் கொண்டதுனால எல்லாருக்கும் முன்பாக தன்னை காண்பிக்கிறதுனால உடனே ஒரு சட்டங்கள் ஏற்றி தன் நாடுகள் முழுவதும் ரூபவதியாக இருக்கிற கன்னிகை தேர்ந்தெடுத்து கன்னி மாடத்தில் கொண்டு வர வேண்டும். அங்கே ஏகாயின் வசத்தில் நம்ம என்ன செய்யணும், அவங்க கொடுக்கணும். ஏகாயின் சொல்லின்படி நடக்கணும். அதில் சுத்திகரிக்க வேண்டிய என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் மற்ற ஸ்திரீகள் அங்கே நியமித்ததை மாத்திரமல்ல மற்ற அதிகமாக கேட்டு பண்ணாங்க. ஆனால் எஸ்தர் மாஸ்டர் என்ன பண்ணான்னா அவள் நியமித்த காரியத்தை இல்லாமல் வேறு ஒன்று கேட்கல. ஆக இத்தனை பேர் கன்னிமாடம் என்பது சபை, ஏகாய் என்பது ஊழியக்காரன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் அந்த ராஜா தெரிந்து கொள்ளலை. எஸ்தரை மாத்திரம் தனக்கு பட்டத்தின் ராணியாக அந்த ரூபவதியாக இருக்கிற அந்த கன்னி பெண்ணை இயேசு ராஜா தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா. ஆக நம்ம எப்படி இருக்கணும், பரலோக ராஜாவுக்கு ரூபதிகளாக இருக்க வேண்டும். ரூபம் என்றால் பழுதற்றவன், அதாவது அந்த சரீரத்தில் எந்த குற்றம் சொல்லாத அளவுக்கு பழுது இல்லாமல் ரூப முடிவுலாம் இருப்பாங்க. சிலரை பார்த்திங்கன்னா குற்றம் சொல்லுவாங்க, ஒன்றா எல்லாம் நல்லா இருக்குது, கூந்தல் சரியில்லை அப்படிப்பாங்க. சரி, எல்லாம் நல்லா தான் இருக்குது, மொழிக்கிற மொழி என்ன செய்யலை, சரியில்லை. லேயாலை போல் கண்கள் கூச்ச பார்வை. சிலர் சொல்லுவாங்க நடக்கிற நடை சரியில்லை என்று ஒவ்வொன்றா அந்த பழுது தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ரூபவதி என்றால் பழுதற்றவள் என்று அதுக்கு அர்த்தம். ஆக தேவனுக்கும் நாம் மனவாட்டி ஆகணும்னா பழுதற்றவளாக நாம் இருக்க வேண்டும். உன்னத பாட்டு புத்தகத்தில் ஒரு 2 வசனத்தை நான் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும்போது, என் பிரியமே நீ ரூபவதி அப்படிங்கிற மணவாட்டி சபையை குறித்து தானே உன்னத பாட்டில் எழுதும்போது, என் பிரியமே வாசிங்க, நீ ரூபவதி வாசிங்க. நீ ரூபவதி என் பிரியமேங்கிறார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 4:1 என்ன சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரம், நீ ரூபவதி என் பிரியமேங்கிற. 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு, உன்னிலே பழுது ஒன்று இல்லை. என் பிரியமே என் ரூபவதியே, உன்னில் என்ன இல்லை, பழுது ஒன்று இல்லை. அவள் தான் ரூபவதி. ஆக பழுதற்றவளாக இருந்தார். அப்போ தேவனுக்கும் நாம் மனவாட்டியாக இருக்கணும்னா பழுதற்றவளாக இருக்கும். அதாவது பிழை இல்லாமல், கரை இல்லாமல், திரை இல்லாமல் இயேசுவுக்காக பழுதற்ற மனவாட்டிகளாக நாம் இருக்கணும் என்பதை தான் அவள் மகா ரூபவதி என்ற அவருடைய குணங்களை காண்பிக்கும். 2ஆவதாக ரூபவதி மாத்திரமல்ல, கன்னிகையாய் இருந்தார். கன்னிகை என்பது ஒன்று திருமணம் ஆகாதவளை கன்னிகை என்று அர்த்தமுள்ள ஒரு பேர் இருக்குது. 2வது திருமணம் ஆனவர்களும் தங்கள் கர்ப்பத்தை இழந்து விட்டால் அவருடைய கன்னிகை ஸ்தானம் போயிடுச்சின்னு அர்த்தம். ஆக கன்னிகை என்பது தன்னை
அந்த கர்ப்பத்தை இழக்காமல் திருமணத்திற்கு முன்பு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிற பேர் தான் கன்னிகை. ஒரு அலையா. அதனால் அவர் ரெண்டாவது கன்னிகையாக இருந்தார். நீங்கள் மரியாதை குறித்து பார்த்தீங்கன்னா, மரியாதையை பார்க்கும்போது புருஷனை அறியாத அவள் கன்னிகையாக இருந்தாள் என்று வேதம் நமக்கு சொல்லுது. கன்னிகையாக இருந்தாள். ஆக இயேசுவுக்கு நாம் எப்படி இருக்கணும்? கரை திரை அற்றவளாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நஷ்டங்கள் ஏற்படாதபடி தேவனுக்கு பிரியமாக இருக்கும். இப்போ ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்று கன்னிகைங்கிறார். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே போதும் விழுந்தாய்ங்கிறார். ஏதோ ஒரு பாவத்தில் அவள் விழுந்தாள். இஸ்ரவேல் ஜனங்களை கன்னிகை என்று கர்த்தர் அழைக்கிறார். இஸ்ரவேல் ஆகிய கன்னிகை விழுந்தாள் அப்படின்றது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு சில காலங்கள் கடந்து போகும்போது சில காரியங்களில் விழுந்து போகிற அனுபவத்தை பார்க்க முடியும். அப்போ நம்மை பார்த்து புதிய பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நம்மையும் சொல்வார், இஸ்ரவேல் என்கிற கன்னிகையை நீ என்ன செய்தாய்? விழுந்தாய். இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி என்ன செய்யணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய பார்வையில் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? விழுந்து போயிருக்கிறாங்க. அதனால் இருக்கிற ஆவிக்குரிய அனுபவத்தை நம்ம யார் இடத்துல என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அநேகர் இன்றைக்கு விழுந்திருக்கிற ஒரு அனுபவத்தை தான் நம்ம பார்க்குறோம். விழுந்து போகிறவர்கள் கன்னிகையாக அவர்கள் இருக்க முடியாது. இப்போ 2 கொரிந்தியருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? 2 கொரிந்தியருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சபையா அப்போஸ்தலனாய் போல தான் சொல்கிறேன். அதாவது கர்ப்ப இழந்தல்ல, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியமாக இருந்து வைராக்கி கொண்டிருக்கிறேன். அப்போ சபை எப்படி இருக்கணும்? கற்புள்ள கன்னிகையாக, விழுந்து போகிற கன்னிகை கிடையாது. ரூபமதி மாத்திரமல்ல, அவள் கன்னிகையாய் இருந்தால் நீங்களும் நானும் கன்னிகையாய் இருக்க. யாருக்குன்னா கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு பாவத்தில் விழுந்து போகாதபடி, கரைப்படாதபடி இயேசுவுக்காக இருக்க வேண்டும். அதற்காக நான் நியமிக்கப்பட்டேன். அதற்காக நான் வைராக்கியமாக இருக்கிறேன், வைராக்கியமாக இருப்பேன் என்று பவுல் சொன்னதை போல நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழுவேன். இன்னும் இவளை குறித்து பார்த்தீங்கன்னா, இவள் ஒரு தைரியசாலியாக இருந்தாள். இப்படி குணம் எப்படி குணம்னா தைரியசாலி. இப்போ அந்த நேரம் ஒரு மாலை நேரம் தான். ஏன்னா எல்லோரும் சொல்லும் போது இரவானு தங்க இடம் கேட்குறான்னா மாலை நேரம். ஒரு பெண்ணானவள் அந்த நாள் இந்த நாள் வேறு, அந்த நாள் ஆள் நடமாட்டம் இருக்காது. அதனால் அவள் தைரியமாக என்ன செய்கிறாள்? அந்த மாலை நேரத்தில் வரான்னா அவள் தைரியம் அவளுக்குள்ளே இருந்தது. ஒரு அலையா தைரியம் இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்னா தைரியம் ரொம்ப 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 அவசியம். சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோழையாக இருப்பாங்க. வீட்டில் சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளியை பார்த்தாலும் அவங்கள என்ன செய்ய முடியாது? தூங்க மாட்டாங்க. கருப்பான் பூச்சியை பார்த்தாலும் அவளுக்கு என்ன செய்யுது? பயம் வருது. அப்போ அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம். ஆக தைரியசாலியாக இருந்தால் அல்லேலூயா. ஏன்னா அந்த எலிசாவோடு கூட பேசுகிறா, எத்தனை வேலைக்காரர் இருக்கிறாங்களே, இவங்க ஏதாவது நம்மளை செஞ்சிருவாங்கங்கிற பயம் கிடையாது. அப்போ அவங்க கூட பேசுகிறான்னா தைரியசாலியாக இருந்தார். ஆக சபையினுடைய மனவாட்டி எப்படி இருக்கணும்னா
பயந்த சுபாவம் அல்ல, தைரியம் உள்ளவளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு காலத்தில் அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்கள் தைரியமாக தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்து முடித்தார்கள். சங்கீதம் 138 3ஆம் வசனம், சங்கீதம் 138 3ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே, நல்ல கவனிங்க, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினி, எனக்கு மறு உத்தரவு அருளினி, என் ஆத்துமாவிலே பலன் தந்து, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினி. தைரியப்படுத்தினீருங்கிறான். அப்போ நம்ம தைரியப்படுத்தணும். அவன் கூப்பிட்டுருக்குறான். ஆத்துமா அப்போ பலன் இல்லாமல் தான் இருந்திருக்கு, ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து இருக்கிறான். ஆக என் ஆத்துமாவினை பலன் தந்து நீர் என்னை தைரியப்படுத்தினீர். அப்போ தைரியம் நமக்கு தேவை. தைரியப்படுத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆக இந்த ரெபெக்காள் எப்படி இருந்தான்னா தைரியசாலியாக இருந்தார். அவருடைய குணங்கள் ஒன்று, பயந்தில் ஆளை பார்த்து ஓடலை, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னா அது இரவு நேரம், காலை நேரம் இல்லை, இரவு நேரத்தில் கூட சாயங்கால நேரத்தில் தைரியமாய் அவள் அந்த இடத்துல கடந்து போவதை பார்க்க முடியும். நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் 28:1 நீதிமான்கள் சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்களா? தைரியமாக வாசிங்க. ஒருவனும் தொடாது இருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்களா? தைரியமாக இருப்பார். அப்போ நீதிமான்கள் நம்ம தான் நீதிமான். அப்போ நீங்களும் நான் எப்படி இருக்கணுமா? தைரியம் உள்ளவளாக இருக்கணும். சில பார்த்தோன்னா எதை கண்டாலும் பயம், தங்கள் நிழலை கண்டாலும் பயம், ஒரே பயமாக இருக்குது பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆக எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய சிலர் சொல்லுவாங்க, உங்கள் தைரியத்தை நீங்கள் இழந்து விடாதீங்க, தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று ஊழியர்களால் சொல்லுவாங்க. ஆகவே நீதிமான்கள் எப்படி இருக்கணும்? ரெபெக்காளை போல தேவ பிள்ளைகள் தைரியமாக இருக்குவேன். அல்லேலூயா. ஒருவேளை அந்த தைரியம் இல்லாமல் போவதும் தாவீதை போல கூப்பிட்டு தேவனிடத்தில் அந்த தைரியத்தை, ஆத்துமாவிலே பலனை பெற்று தைரியமாக இருக்கக்கூடிய காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க பார்ப்போம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள்ங்கிறார். நீங்கள் மிகுந்த பல்லவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும்னா உங்கள் தைரியத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. தைரியத்தை விட்டுட்டான்னா மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வேளை ரெபெக்காளை கண்டு ஓடி பயந்து இருந்தான்னா ஈசாக்குக்கு மனைவியாக மாறியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவள் தைரியமாக அந்த இடத்துல நின்றதுனால ஈசாக்குக்கு மனைவியானார். அப்போ நமக்கு ஒரு தைரியம் வேணும். ஊழியர்கள் செய்யக்கூடியவர்களுக்கு தைரியம் வேணும். ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் தைரியங்கள் வேண்டும். தைரியத்தோடு இருக்க வேண்டும். மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லப்படுது. அடுத்தது இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தான் இல்லையா? சுறுசுறுப்பாக இருந்தான். ஆக சபை என்பது எப்போது சுறுசுறுப்பாக தான் இருக்கணும். அல்லேலூயா. சோம்பலாக இருக்கக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? எறும்பை போல சுறுசுறுப்புள்ளவளாக இருந்தார். அத்தனை ஒட்டகத்துக்கு தண்ணி வார்க்கணும். மனுஷன் எலிஜர் வேலைக்காரர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு 36 குடம் 40 குடம் என்று கணக்கிட்டு சொல்கிறாங்க. ஒரு 10 ஒட்டகத்தை வச்சா கூட அவளை ஓடி 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 என்ன செஞ்சுருக்கிறார்? அவளுடைய சுறுசுறுப்பு, டயர்டு இல்லை, களைப்பு இல்லை, அசதி கிடையாது. அப்போ அவள் சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் ஈசாக்குக்கு அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாள்னா அவள் மனைவியாக இருந்தாள் என்று வேதம் சொல்கிறது.
ஆக சபை இன்றைக்கு எப்படி தான் இருக்குன்னா சுறுசுறுப்பாக இருக்கணும். அந்த காலத்தினுடைய தேவ பிள்ளைகள் அவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லா கூட்டத்துக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. இன்றைக்கெல்லாம் ரொம்ப கம்மியான சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். சுறுசுறுப்புள்ளவளாக தேவன் அப்போ அவருக்கு நம்ம மனவாட்டியாக இருக்கணும்னா நமக்கு குணங்கள் வந்து ஆவிக்குரிய வாழியத்தில் ஊழியத்தின் பகுதியில் சுறுசுறுப்பு உள்ளவளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகளை 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஒருத்தர் சோம்பேறியா சுறுசுறுப்பு இல்லாமல் அவன் செஞ்சானா அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் ஏழை ஆயிடுவான். ஏழையாவார். சுறுசுறுப்பன் உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அப்போ சுறுசுறுப்பு இருந்தால் தான் செல்வத்தை உண்டாக்க முடியும். மணவாளனுக்கு மணவாட்டியாக இருக்க முடியும். ஆக இவ எப்படிப்பட்டவளாக இருந்தால் சுறுசுறுப்புள்ளவளாக இருந்தால் அவ்வளோ வேகமாக ஓடி எடுத்து. இன்றைக்கெல்லாம் அப்படி வேலை செய்கிறவளை நம்ம நிறைய பேர் பார்க்க முடியாது. தியானிக்கும் போது எங்கள் அம்மாவையும் நினச்சேன். 88 வயதிலும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. இதே என் மனைவி கூட சொல்லலை. காலை 5:30 மணி எழுந்திரிச்சான்னா 12 மணி வேறு அவளை பார்த்தா ஆச்சரியம். சுறுசுறுப்பாக இருப்பாள். கத்தர்கள் கொடுத்த ஒரு பலன். ஒரு அலையா சிலரை பார்த்திங்கன்னா அப்போ அசேரியாக கட்டில் என்ன செஞ்சிருவாங்க, உழுதுருவாங்க. ஆக சபை மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இருப்பது செல்வத்தை சம்பாதித்து கொள்ள முடியும். ஆக இவர் சுறுசுறுப்பாக இருப்பதனால தன் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார். நீதிமொழிகளை நீங்கள் ஒரு சுறுசுறுப்பானவளை குறித்து நாம் நிறைய இருக்குது. 31ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது குணசாலியான ஸ்திரீயை வாசிக்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நல்ல கவனிங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவ்வளவு சுறுசுறுப்பு. சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாள், அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல. அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறார். நன்மையே செய்கிறார். ஆட்டு மயிரையும் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு. ஆட்டு மயிரையும் சணலை தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார். ஒரு அலையா உற்சாகமாக வேலை செய்கிறார். இந்த புருஷனுக்கு எவ்வளோ கனம் பாருங்க, எவ்வளோ கொடுத்து வைத்தவன், அவ்வளோ அதை தேடுறான். அது அந்த நாளை கிடைப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தேடி அதை கொண்டு போய் உற்சாகமாக வேலை செய்கிறார். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறார். நல்ல கவனிங்க. அவ்வளோ சுறுசுறுப்பா வியாபார கப்பலை போல் இருக்கிறார். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தையும் கொண்டு வருகிறார். ஒரு அலையா ரொம்ப தூரத்திலிருந்து ஆகாரத்தை. அப்போ அவ்வளோ அந்த வியாபார கப்பலை போல எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருப்பாள். அங்கே பாருங்க அடுத்த வசனம். இருட்டோட ஆமாம் பாருங்க, இருட்டோட நேர படமே எழுந்துருவேன். எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து அந்த வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறார். அப்போ எவ்வளோ சுறுசுறுப்பாக அந்த வேலைக்காரர் செஞ்சால் போதும் அப்படின்ட்டு இல்லை, அந்த இருட்டோடு எழும்புறான். சில நாளில் சில ஆளை பார்த்திங்கன்னா சூரியன் உதித்த பின்னாடி கூட என்ன செய்ய மாட்டாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ அங்கே செல்வத்தை பார்க்க முடியாது, அவங்க மனவாட்டியாக இருக்க முடியாது, காலை ஜப கூட இருக்காது. ஆனால் இவை இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளிக்கிறார். அளக்கிறாள் அப்படின்னா அந்த வேலைக்காரர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் சரியான முறையில் கொடுக்கக்கூடிய சுறுசுறுப்பாக இருந்தால். இதை தியானிக்கும் போது ஊட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா குளிரான பிரதேசம்தான். அங்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. காலை 5 மணிக்கு எழும்பி, இப்போல்லாம் கேஸ் அதனால அடுப்பு தான், குளிரில் அப்படி எழும்பி சால்வையாவது போட்டு அடுப்பில் வச்சு எல்லோரும் படுக்கிற அத்தனை பேருக்கு பெட் காஃபி என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க.
இந்த காலில் இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வேலை அப்படியே அந்த பெட்டை மடிக்கி உதறி கழுவி அப்படி என்ன செய்வாங்கன்னா அவங்க ரொம்ப அப்படி சுறுசுறுப்பாக இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. இன்றைக்கி அநேகரை நம்ம அப்படி பார்க்க முடியல. ஆக தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா, சுறுசுறுப்பாக இருட்டோடு அவளை எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்த தன் வேலைகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை இப்போ நல்ல வீட்டுக்காரன் கிடையாது, ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிற எவ்வளோ சுறுசுறுப்பா. இது எனக்கு தெரியுங்களா, அது என்ன விலைக்கு போகுது என்று சொல்லி ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறார். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். ஒரு அல்லேலூயா. அப்போ அவளை சம்பாதனை பாருங்கள், சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால அது செல்வம் தேடிட்டே வருது. திராட்சை தோட்டத்தையும் நாட்டுகிறாள் கை சம்பாதித்தினால. அப்படின்னா ஒரு மணவாட்டியானவள் அப்படி தான் சுறுசுறுப்பாக இருக்கணும். ரெபெக்காளுக்கு அந்த சுறுசுறுப்பு, களைப்பில்லாத சுறுசுறுப்பை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறார். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று எல்லாம் பிரயோஜனமா இருக்க அறிந்திருக்கிறார். இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்குமா, அப்படின்னா இருள தூங்க கூட மாட்டான் பொழுது. அந்த அளவுக்கு இருட்டிலே விளக்கு அணையாதபடி அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்திருக்கிறான். ஆக ரெபெக்காளை போல நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது தன் கைகளை ராட்டினத்தில் பாருங்க, அப்போ ராட்டினத்தில் வைக்கிறார். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். கதிரு எல்லா வேலை செய்கிறான். ராட்டனமெல்லாம் நல்லா தெரியும், கதர் தைக்கிறவைகள் அதில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. கதிரிகளை பொறுக்கிறாள்னா நெல் கதிரிகளை பொறுக்கிறார். அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்திருக்கிறார். அடுத்தது வாச பார்த்தீங்கன்னா சிறுமையான கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். எல்லாத்தில் இருக்கிறார். சிறுமைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கையை திறந்து ஏழைகளுக்கு தன்னுடைய கரங்களை நீட்டுகிறார். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதா, அந்த உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படார். எல்லாருக்கும் அந்த குளிரில்லாத அந்த உடையை அது பயப்படால். அப்படின்னா எதற்கும் பயப்படாமல் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறவள் தான். இப்படி நிறைய நம்ம வாசித்த போல அந்த 23 அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயத்திருக்கையில் உட்கார்ந்து இருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். பேர் எல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனைவிக்கு புருஷனாக இருந்தான்னா அவர் பெயர் பெற்றவனாக இருந்தான். 28 தன் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலி இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்ந்தாள் அப்படின்னு. அப்போ மணவாட்டி என்பது ரெபெக்காளை போல, இந்த ஸ்திரீயை போல நம்ம எப்போது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் சிலர் அப்படி இருக்கிறாங்க, வயசானவங்க கூட சும்மாவாக இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பாங்க. ஆக ரெபெக்காளை போல் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நமக்கு சுறுசுறுப்பு ரொம்ப தேவை. அதுக்கு பின்னாடி அவன் என்ன செய்தாள் அப்படின்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் அவளுக்கு இருந்தது. ஒரு அல்லேலூயா. இப்போ அத்தனை பேருக்கு உதவி செய்கிறான். 1-2 உதவி கிடையாது, வீட்டிலே கூப்பிட்டுக்கிறான், எல்லாம் செய்கிறான். அப்போ அவகிட்ட உதவி செய்கிற குணாதிசயங்கள் இருந்து. அப்போ நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கள். அட்லீஸ்டாக ஜப உதவியாவது நாம் அவளுடைய படுகிற கஷ்டத்திற்காக செய்யும்போது அதே மிகுந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அடுத்தது அவள் என்ன செய்கிறாள்னா,
மற்றவருடைய தாகத்தை தீர்க்கிறவளாக இருந்தார். அத்தனை பேரும் சில சொல்லுவாங்க, தவிச்சா வாய்க்கு தண்ணி தரல அப்படிம்பாங்க. சில வீட்டில் மாமியார் சொல்லுவாங்க, மருமகள் தண்ணியே தரல தாகத்துக்கு அப்படிம்பாங்க. சில வீட்டில் பெண்கள் படிக்க இருக்கும்போது யாருக்குமே தண்ணி தரலம்மா. ஆனால் அவளை அறியாதவளை பின்பு அவளை அறிந்தவங்கள இருந்தாலும் மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவளாக இருந்தார். அல்லேலூயா. அப்படி குணங்கள் இருக்கணும். இன்றைக்கெல்லாம் நல்ல பழக்கம்தான். ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு செம்பில் என்ன செய்வாங்க, தண்ணி கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா களைத்து வந்திருப்பாங்க, டயர்டாக வந்திருப்பாங்க. அப்படிங்கிற அந்த பழக்கம் இன்றைக்கி நிறைய இருக்குது. பாண்டி சைடில் எல்லா வீட்டிலும் அது இருப்பது பார்க்க. ஆக மற்றவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவளாக இருந்தார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சத்துரு தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் வாங்கி கொடுன்றார். ஒரு அல்லேலூயா. நமக்கு சத்துருவாக இருந்தாலும் அவன் தாகமாக இருந்தால் தண்ணி இல்லை, அவனுக்கு பானம் வாங்கி கொடு என்று வேதம் சொல்லு. அப்படி இவள் மற்றவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவளாய் அவள் இருந்தாள். அது மாத்திரமல்ல, இரக்க குணமுள்ளவளாக இருந்தாள். இரக்க குணம் கிட்டச்சு. எலிசார் என்ன கேட்டான்னா, எனக்கு தான் கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி தான்னு கேட்டான். அப்போ அவனுக்கு மாத்திரம் கொடுக்கல, வேலைக்காரருக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்தா? அப்போ அப்படி இறக்க குணம். வேலைக்காரர்கள் மாத்திரம் கொடுக்காம கொடுத்ததில் மிருக ஜீவன்களை அத்தனைக்கு கொடுத்தார். ஐயோப்பா அதுவும் தாகமாக இருக்குமே என்று அவருடைய இரக்க குணம் அவளுக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? இரக்கத்தை பெறும். இரக்க குணம் வேணும். சிலருக்கு அந்த இரக்க குணமே இருக்காது. ஆக இரக்க குணம் நமக்கு மிக 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 அவசியமான காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள. அடுத்தது 24 வாசிக்க வேண்டாம். 33 முதல் 30 வரை பார்த்திங்கன்னா, வெட்கப்படாமல் இருந்தால். ஒரு அல்லேலூயா. ஏன்னா அத்தனை ஆம்பளைங்க தான். முதியோர்னா வேலைக்குன்னு எல்லாம், ஒருத்தர் பொண்ணு கிடையாது. அத்தனை பேருக்கு முன்னாடி தலை குனிந்தோ அல்லது வெட்கப்பட்ட வீட்டுக்கு ஓடியோ அல்லது பதில் சொல்லாமையோ வெட்கப்பட்டு போகவே இல்லை. வெட்கப்படாமல் நின்று தைரியமாக தலையை நிமிர்த்து கேட்கிற அத்தனை காரியத்திற்கும் பதில் சொல்லக்கூடியவளாக இருந்தார். சபை என்பது வெட்கப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது. இன்றைக்கி அநேகருக்குள்ள அந்த வெட்கத்தை நம்ம பார்க்கணும். அப்படி நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. முகங்கள் எப்படி இல்லையா? வெட்கப்படவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், எனக்கு காத்திருக்கிற ஜனங்கள் வெட்கப்படுவதில்லைங்கிறார். இனி அநேகருக்குள்ளாக வெட்கத்தை பார்க்குறோம். ஆனால் அவள் என்ன செய்யலை? வெட்கப்படாமல் இருந்தாள் என்று பார்க்கும். அதுக்கு பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் கேட்குறான், நாங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் வீட்டில் இடம் இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் தங்கலாம். ஒரு அல்லேலூயா. அப்படின்னா தங்குவதற்கு இடம் கொடுத்தவள் தான் இந்த ரெபெக்கா. அதான் ஈசாக்குக்கு மனைவியாக அந்த அந்தஸ்தை பெற்றுக்கணும். தங்க இடம் கொடுக்கணும். சிலர் பார்த்திங்கன்னா, சில வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா, வயசானவங்க பெற்ற அம்மாவை ஒருத்தன் போட்டு எப்படி அடிக்கிறாங்கிறத பார்த்தா அது எப்படி வீடியோ எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு முள் புதரில் வச்சுட்டு அப்படி கணவன் மனைவி அப்படி போட்டு அடிக்கிறார். தங்கிறதுக்கு இடம் கொடுக்காத பெற்றிருப்ப பிள்ளைகள் கூட நிறைய பேர் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இவள் சொல்கிறேன், போய் அங்கே கேட்டு வரல, இல்லை எங்கள் வீட்டில் தாராள இடம் இருக்குது, நீங்கள் தங்கலாம். அல்லேலூயா. தங்குவதற்கு இடம் கொடுத்தா. இன்றைக்கெல்லாம் அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஒரு நாள் தங்க இடத்துக்கிட்டா பெர்மனெண்ட் பண்ணிடுவாங்க, அதனால் ஞானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் நம்ம இயேசு தங்குவதற்கு நம்ம இடத்த, நம்ம இருதயத்தை நம்ம கொடுக்கணும்.
நரிகளுக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன உண்டு, கூடுகள் உண்டு, மனுஷகுமாரன் தலை சாக்க என்ன இல்லை, இடமில்லைன்னு என்ன இருதயத்தை கேட்குறேன். மகனே உன் நெஞ்சை எனக்கு தாராயோங்கிறார். அப்போ நம்ம ஒரு இடம் அவருக்கு கொடுக்கணும். எங்கே இடம் கொடுக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயங்களில் நாம் தேவனுக்கென்று இடம் கொடுக்கக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார். அவள் இடம் கொடுத்தாள். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 21:3 வெளிப்படுத்தல் விசேஷம் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டு அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எங்கே தான் வாசம் இருக்கிறார், எங்கே தான் இருக்கிறார்னா மனுஷனிடத்தில் வாசஸ்தலம் இருக்கிறது. எப்படி ஆசீர்வாத கூடாரத்தில் 3 பகுதி பிரகாரம் பரிசுத்தலம், மகா பரிசுத்தலமா, அப்படி நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 பகுதியில் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய நம்முடைய ஆத்துமாவிலே வாசமாக இருக்க அவள் தங்குவதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போது அவருக்கு நான் மனவாட்டியாக இருக்கணும்னா, ரெபெக்காள் அத்தனை பேருக்கு தங்குவதற்கு அவங்க தகப்பனுக்கிட்ட போய் கேட்கல, தாயார்கிட்ட இல்லை நான் கேட்டு வரேன்னு சொல்லலை, இல்லை அண்ணன் தம்பிகளாக இருக்கிறேன் கேட்டு வரேன்னு சொல்லலை. அவள் உள்ளத்தில் இருக்கிறத யதார்த்தமாக இல்லை அங்கே வீட்டில் தங்கலாம் வாங்க என்று சொல்லி தங்குவதற்கு இடம் கொடுத்ததை போல நாம் இன்றைக்கு மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கக்கூடிய ஜீவனுடைய தேவ ஆலயமாக, வாசஸ்தலமாக நாம் அவருக்கு இருக்க வேண்டும். அவரே சொல்கிறார் இல்லையா, ஏதோ நான் அவளுடைய நடுவிலே நான் உலாவி அவளுக்குள்ளே என்ன செய்வேன், வாசமாக இருப்பேன், அவளின் ஜனமாக இருப்பாங்க, நான் அவளுடைய தேவனாக இருப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ அவர் நமக்கு தங்கக்கூடிய, நமக்குள்ளாக தங்குவதற்கு இடமாக மணவாளனுக்கு ரெபெக்காள் கொடுத்ததை போல நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு பின்பு அவள் என்ன செய்தார், தங்க எதை மாத்திரம் கொடுக்கல, அவன் கேட்டது தங்க தான் இடம் இல்லை, வாங்க இந்த மொட்டங்களுக்கெல்லாம் எங்களுக்கு வைக்கோல் இருக்குது, தீவனம் இருக்குது, அதற்கு நாங்கள் ஆகாரம் கொடுப்போம் அப்படின்ட்டு எலியாருக்கு கூட வந்த அத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுத்தாங்க. ஒரு அல்லேலூயா. அவங்க ஆகாரம் சாப்பிடும்போது தான் அந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் வாய்மொழி சொல்லுங்கள், ஒரு ப்ராமிஸ் சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. அப்போ அத்தனை பேருக்கும் மிருக ஜீவன்களுக்கும் வேண்டி மட்டும் எங்ககிட்ட இருக்குது வாங்க என்று சொல்லி, அப்போ சுறுசுறுப்பாக அவளும் சமைத்திருப்பாள். அத்தனை பேருக்கும் அந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்து தீவனங்கள் வைத்து அத்தனை பேருடைய பசியை ஆற்றினவள், அத்தனை பேருக்கு ஆகாரத்தை கொடுத்தவள் தான் இந்த ரெபெக்காள். ஒரு அல்லேலூயா. அப்போ நம்முடைய அப்படி குணம் இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, அவன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுங்கிறார். நம்ம நேசிகள் கூட நம்ம கொடுக்க மாட்டோம். இயேசு கூட அந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்வார், நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன் பார், என் ஊழியக்கார நிமித்தமாக ஒரு கலசம் நீங்கள் தண்ணீர் கொடுத்துட்டா அதற்குரிய பலனை நீங்கள் அடையாமல் போவது இல்லை என்று சொல்லுவதை பார்க்குறோம். ஆக மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவளாக இருந்தார். ஆக நாம் அப்படி இருக்கணும். தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகள் அப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆக மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தவளாக இருந்தார். என்னென்னா, இந்த எலியார் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நம்பினவளாக இருந்தார். ஒரு அல்லேலூயா. அந்த வார்த்தையில் எப்படிப்பட்டவளாக இருந்தால் நம்பினார்.
இவர் பொய் சொல்லுவார், நம்மளை கூப்பிட்டு ஏமாற்றிப்படுவார் அப்படின்ட்டு அதை நம்பாமல் இல்லை. இந்த வயசானாலும் எப்படி நம்ப? இப்படி எஜமானுங்கிறாரு, அவரை தேவனை ஆசீர்வதித்து இருக்கிறாங்கிறாரு, அவர் பெரிய சீமானாக இருக்கிறான்னு சொல்கிறாரு, ஒரே ஒரு பையன்தான் சொல்கிறாரு. எப்படி இவங்களை நம்பி தண்ணி கொடுக்க முடியும்? எப்படி இவனை நம்பி என் வீட்டில் கூட முடியும்? இவங்க வீட்டில் தங்க எப்படி நைட்டில் என்ன செஞ்சிருவாங்களோ என்று அதெல்லாம் எண்ணாமல் அவர்களை நம்பினான். அல்லேலூயா. அப்போ நீங்களும் யாரை நம்பணும்? இயேசு கிறிஸ்துவை நம்பணும். நாம் நம்பிக்கைக்குரியவளாக இருக்கணும்னு வேற, நாம் அவரையும் நம்பணும், அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நம்பணும், அவருடைய வசனங்களையும் நம்பணும். அவரையே நம்பி நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. அது அவளுடைய குணாதிசயங்கள் அவள் நம்பினாள் என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது, அவள் ஒட்டகத்தில் போகிறாள். ஒட்டகத்தில் போகும்போது தூரத்தில் ஈசாக்கு வரான். ஈசாக்கு வரும்போது எலிசபெத்து கேட்குறான், அது வருகிறவர் யார் அப்படின்னு கேட்குறான். அப்போ எலிசபெத்து சொல்கிறான், அவன் தான் எஜமானுடைய மகன், அவன் தான் உன்னுடைய புருஷன், வருகிற நாட்டில் திருமணம் உன்னை கட்டிக்குள்ள ஒரு புருஷன் அவன் தான் என்று சொல்லும்போது உடனே ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி முக்காடு போட்டு கொண்டார் அப்படின்ட்டு போய். அப்போ என்ன அர்த்தம்னா, அவளுக்குள்ளே இருந்த ஒரு தாழ்மை இருந்தது. ஒரு அல்லேலூயா, தாழ்மை. அப்போ புருஷனுக்கு முன்னாடி நம்ம இப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வருங்கால மனவளன் அவன், இந்த வாழ்க்கை முழுவதும் நான் அவரோடு தான் இருக்கணும் என்று நினைத்து அவள் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி முக்காடு படி கொண்டான்னா தன்னை தாழ்த்துகிறவளாக இருந்தாள். ஆக தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தாழ்த்துகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குது. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லு. தாழ்மை ரொம்ப அவசியம். ஆனால் இவளுக்குள்ளே அந்த தாழ்மை இருந்தது. அப்படியே உட்கார்ந்துட்டுருக்கல, சரி அவன் பக்கத்தில் வரட்டும் அப்படின்ட்டு இருக்கலை. அவனை அற்பமாக எண்ணவும் இல்லை. உடனடியாக சொன்ன உடனே அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி தாழ்மையாக இருந்தான். இன்றைக்கி எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக மனைவிமாருக்குள்ளே தாழ்மை இருக்குன்னா அநேகருக்குள்ளே தாழ்மையை பார்க்க முடியும். பெருமையானவைகள் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவளுக்குள்ளே தாழ்மை அதிகமாக இருந்தது. அல்லேலூயா. பணிந்த ஆவி உள்ளவர்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரா, வாசமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ உடனே என்ன செய்கிறான்னா, ஈசாக்கு குறித்து நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஈசாக்கு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது கேட்கும்போது இல்லையா எப்பா உங்கள் அப்பா சொன்ன மாதிரி இந்த பொண்ணப்பா கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, உடனடியாக பாருங்கள், தன்னுடைய தாயானுடைய கூடாரத்துக்கு அவன் அழைத்து போன அன்றிலிருந்து தாய் மேல் இருக்கிற துக்கம் அவனை விட்டு மாறினது. அல்லேலூயா. அவள் ஒரே துக்கமாக தான் இருந்தாள். அம்மா மரித்த பின்பு ஒரே துக்கம், ரொம்ப வருஷமாக தான் இருந்திருக்கு. ஆனால் ரெபேக்காள் நிமித்தமாக தாயினுடைய துக்கம் மாறினது. ஒரு அல்லேலூயா. ஆக துக்கத்தை மாற்றுகிறவளாக இருந்தான்னா அவர் தாய் ஸ்தானத்திலும் மனைவி ஸ்தானத்திலும் கடந்து போனவளாக இருந்ததுனால அவன் நடக்கடிக்கை அவன் நிறைய காரியத்தை பார்க்கல. தன்னை பார்த்த உடனே ஒட்டகத்திலேருந்து கீழே இருக்கிறத பார்த்துருப்பான், முக்காடு போட்டதை பார்த்துருப்பான். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான், இவளை தான் நமக்கு ஏற்ற துணை என்பதை அறிந்து, ஆக இனி நம்ம தாயின் மேலே துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம துக்கங்களெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை நம் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று அன்று முதல் தன் தாயின் மேல் இருக்கிற துக்கத்தை நீங்கி அவன் சந்தோஷமாக இருந்தான். அல்லேலூயா.
இதுதான் ரெபேக்கனுடைய குணாதிசயங்கள். அன்புள்ளவளாக இருந்தால் சொல்லுது. அன்பு இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றுமே செஞ்சிருக்க முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவன் என்ன செய்யான் அறியான் இருக்கு. நீங்கள் ஒருவருக்கொருவராக அன்பு கூறுங்கள் என்று பைபிள் இருக்கு. கடைசி நாளில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லுகிறது. ஆக இயேசு மணவாளனுக்காக நம்ம மனவாட்டியாக இருக்கணும்னா இந்த ரெபேக்காளுடைய அத்தனை குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருந்தால் தான் நாம் தேவனுக்கென்று ஒரு மனவாட்டியாக நாம் மாற முடியும். ஆக ரெபேக்காளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த ரெபேக்காள் என்றால் என்ன என்பது அகராதியில் என்ன சொல்கிறது என்பதை கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் நம்ம அதை தியானிப்போம். இப்பொழுது இந்த வார்த்தைகளுக்காக கண்களை மூடினவளாக அப்படியே நம்ம தேவ சமூகத்தை நோக்க ஒப்பு கொடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவள் மகா ரூபவதியாக இருந்தாள். அப்படின்னா பழுதற்றவளாக இருந்தாள். உன்னத பாட்டில் சொல்கிறாரு, என் பிரியமே ரூபவதியே, பழுதொன்று இல்லை. பழுது கிடையாது. சரீரத்தில் எப்படி பழுது இல்லாமல் இருந்தாலோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பழுதில்லாதவளாக இருக்க வேண்டும். கர்த்தர் அப்போ தான் அவருக்கு மனவாட்டியாக மாறும். கன்னிகையாக இருந்தால், கற்புள்ள கன்னிகையாக இருந்தால், இந்த வாலிப பெண் எத்தனையோ சாயங்கால நேரத்தில் அந்த இடத்துல ஒரு நாள் அல்ல தினந்தோறும் தண்ணி மொண்டு கொண்டு வந்தாலும், எத்தனையோ சூழ்நிலைகள் பலரை சந்திக்க நேரிட்டாலும் தன் கர்ப்பத்தை காத்துக்கொண்ட கன்னிகையாகவே இருந்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கரைத்திரை பிழையற்ற ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். பவுல் சொல்லும்போது, நான் கிறிஸ்துவுக்கென்று உங்களை கற்புள்ள கன்னியாக அப்படி நிறுத்தும்படி அதற்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். சபை என்பது ஆண்டு சொல்றார், இஸ்ரவேல் என் கன்னிகை விழுந்தா என்று நம்ம எதிலெல்லாம் நாம் விழுந்திருக்கிறோமோ அதிலிருந்து எழுந்திருந்து அந்த பரிசுத்த இயேசுவுக்கு முன்பாக மணவாட்டியாக நிற்பதற்கு கன்னிகையாக நாம் இருக்கணும் என்று நாம் தியானம். அவள் சுறுசுறுப்பாக இருந்தவள். ஆமாம், நீதிமொழியில் அந்த குணசாலி பெண்ணு கூட அப்படித்தான் இருந்தார். ரொம்ப சுறுசுறுப்பாக சபை எப்பொழுதும் ஜெபங்களிலும் ஆராதிப்பதிலும் உற்சாகமுள்ளவளாக இருக்கவே சுறுசுறுப்பவளாக இருந்தார். மற்றவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவளாக இருந்தார். மற்றவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடியவளாக இருந்தால், வெட்கப்படாமல் இருந்தால், தைரியசாலியாக இருந்தார், தங்கதற்கு இடம் கொடுத்தாள், தாழ்மை உள்ளவளாக இருந்தார், நம்பினார். இப்படி நம்ம மணவாட்டி சபை அத்தனை குணங்களோடு கூட இருப்பதற்காக நம்ம அர்ப்பணித்து அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரீபாலபா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதப்பா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதப்பா. மூழ்கனுமே மறுரூபமாகணுமே எல்லா மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஓரி பலபரப
தூரத்தில் கேட்கிற தேவ பிள்ளைய ரெபெக்காளை போல அத்தனை குணாதிசயங்கள் உள்ளார். இந்த பூமிக்குரிய நன்மையினால் பரலோகத்தினுடைய மணவாளனை சந்திக்கத்தக்க ஒரு பாக்கியத்தை உன்னால் பெற்றுக்கொள்ளும். அதுக்காக நாம் ஒப்பு கொடுத்து நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் சோதனை பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை நேரங்களிலும் ரெபெக்காளுடைய குணாதிசயங்களை நாங்கள் தியானிப்பதற்கு நீர் உதவி செய்தார். அதற்காக ஈசாக்குக்கு மனைவியாக தன் குணாதிசயங்கள் மூலமாக அந்த வாழ்க்கை பெற்றுக்கொண்டதை போல் அவள் இருக்கிற குணாதிசயங்களின்படி நாங்கள் வாழ்ந்து இயேசு மணவாளனுக்கு மணவாட்டியாக இருக்க நீர் உதவி செய்கிறார். இந்த நேரத்தில் யாராகிலும் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்காக நபருக்காக நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம். அந்த வைரஸினால் ஏற்பட்டிருக்கிற அந்த காய்ச்சல்கள் முற்றிலும் அவளை விட்டு நீங்குவதாக என்று கட்டளையிடும். தனிநபரானாலும் குடும்பமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் பேதருடைய மாமியருடைய கரத்தை தொட்ட உடனே ஜுரம் நீங்கி பணிவிடை செய்தால் என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அந்த அற்புதத்தை இந்த நேரத்தில் இருக்கிற அந்த யாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்து கேட்கிறார்களோ தேவ வல்லமை அவங்க மேலே இறங்கி இந்த கொடிய வைரஸிலிருந்து விலக்கி அற்புதனை சுகத்தை கொடுத்து நடத்துவதற்காய் சபைக்கு வந்த தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவளுடைய குடும்பத்தாரை அதிகமாக நீர் ஆசீர்வதிப்பினார். துதிக்கான மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழுவலமையோட பரிசுத்த நாமத்தை சோதரே. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னிய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் சதா காலம் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவரையும் ஆசீர்வதிப்பாராக.